கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல புது வருஷத்துல கூட மெசேஜ் கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? சுஜினா அவங்க பேர். ஓகே, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாங்க, ஆண்டவரோடு பேசட்டும். எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சியா இருக்கும்? எல்லாம் கண்களை மூடி. நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நம்மளை சுற்றி நிறைய ஒரு மாதிரி காரியங்கள்லாம் கூட நம்ம கேள்விப்படலாம். பக்கத்தில் கைப்பிடிங்களா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. பிரதர், ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் இல்லை, ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் போடலாம். ஆனால் ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுட்டு 40 நாள் பிரயாணிக்க ரொம்ப டஃப்பு. ஆனால் நம்ம ஆண்டவர் 2வது டஃப்பாக தான் தெரிந்து கொள்வார். அலையிலே சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவோம், 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுவோம். கரெக்டு தானே? ஆனால் ஆண்டவர் ஒரு அப்பத்தை கொடுத்துட்டாருன்னா அது என்ன ஆகும்? தழலில் சுடப்பட்ட அடையை கொடுத்துட்டாருன்னா எலியா எத்தனை நாள் பிரயாணம் பண்ணா? எத்தனை நாள் சாப்பிட்டான்? ஒரே ஒரு நேரம் சாப்பாடு 40 நாள் பிரயாணிக்க வைக்கும். அல்லையா சொல்லுங்க, அல்லையா. யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக பிரயாணப்பட ஆயத்தமா இருக்கிறீங்களோ, சபையில கொடுக்குற அப்பமும் உண்டு, நீங்களே ஆண்டவர் உங்களுக்கு நேராக திருப்பப்படுகிற அப்பமும் உண்டு. அல்லையா சொல்லுங்க, அல்லையா. அப்ப அந்த கட்டைகளை நீங்க நான் இருக்கணும். அல்லையா. முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வரலன்னா விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை ஏந்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை ஏந்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி யெகோவை துதிப்போம், ஆரவாரத்தோடு காணாமல் கொள்வோம். எக்காலம் ஊதி யெகோவை ஆர்ப்பரிப்போம், 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 ஆர்ப்பரிப்போம். வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். வரை ஆர்ப்பரிப்போம். நாளில் கூட வார்த்தையை காத்திருக்கணும். எங்களோட கூட பேசுங்க. அன்று அடிமையை சுட்டு பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசு நாமத்தில் இன்னைக்கு நல்ல பிதாவே. கர்த்தர் நல்ல வலிமையா. எத்தனை மணிக்கு முடிக்கலாம் பிரதர்? 11:40. கர்த்தர் நல்ல. ஓகே. ஆனா எனக்கு வேகம் ஒரு வசனத்துக்கு வாசிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 29. மத்தேயு 12:29. வேகமா வாசிங்க. மத்தேயு பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினார்கள் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்துல என்னத்தை குறிச்சு அதிகம் நம்ம தியானிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வந்து யூத் மீட்டிங்ல இருக்கோம். சுவிசேஷம் அஸ்வின் காய் சோத்திரம் அவுட்ரீச் அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? கரெக்டு தானே? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பிரதர்? கேள்வி கேட்கணும் நீங்களாம். கர்த்தர் நல்லவர். அப்போ உங்க ஆண்டவர் இங்க இந்த வசனத்தை யார் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொன்னாரு? அன்றியும் பலவான முந்தி கட்டினாதான் அவன் வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அவன் வீட்டுக்குள்ள யார் புகுந்துடுவான்? நீங்கள் நானும் போனோம். வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அப்ப இப்படி பாருங்க, அவனை என்ன பண்ணியாச்சு? அவனை கட்டிட்டோம்னா அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வரலாம் தானே? அதுக்குதான் இன்னொரு மீனிங். அதோட அர்த்தம் கட்டினானே ஆகில் அவன் வீட்டை. சரி, நான் ஒரு ஜோக்கா ஒரு கேள்வி கேட்க. சம்பாதிச்சா நம்ம வந்து சம்பாதிச்சு நேர் வழியில சம்பாதிச்சு சீக்கிரமா முன்னுக்கு வரலாமா? கொள்ளையிட்டா முன்னுக்கு வந்துடலாமா? கொள்ளை பிரதர், நீங்க வேற இப்படி பேசுறீங்களே. சில பேர் நம்ம இந்த வெளியிலாம் பாருங்க, நல்லா இருப்பான். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பான். அவன் வீட்டுக்குள்ள போய் திடீர்னு ஒருத்தன் கொள்ளையாடி இருப்பான். எவனே தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் மேலே வந்துடுவான். அப்படிதானே? அவன் என்ன பண்ணுவான்னா நல்லவன் கிட்ட இருந்து
கெட்டவன் கொள்ளையடிக்கிறான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா கெட்டவன் கிட்ட இருந்து ஆண்டவருக்குள்ளதை கொள்ளையடிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா? அல்லேலூயா. என்ன பிரதர் கொலைன்னு பேசிட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை பலவான கட்டணும். பலவான கட்டினாதான் அவன் கிட்ட இருக்க கொள்ளைய. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாவீது சிக்லாக்ல என்ன பண்ணாங்களா? தாவீது அவனுடைய உடமையெல்லாம் என்ன பண்ணாங்க? யார் கொள்ளையிட்டு போனா? நான் வேகமா போறேன், எனக்கு ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு, பட் நான் வந்து லேட்டா சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் பாத்தீங்கன்னா தாவீது அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அவன் வர்றதுக்குள்ளால அங்க வந்து அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிருந்தான். ஆரம்ப அதிகாரத்துல முதல் வசனம் எப்படி இருக்கும்னா, அமலேக்கியர் கொள்ளையிட்டு போனான்னு இருக்கும். அந்த அதிகாரம் முடியும் போது தாவீதை பார்த்து தாவீது சொல்லுவான், இது கர்த்தரின் கொள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பிசாசுகிட்ட என்ன இருக்கு? நம்ம போய் கொள்ளையடிக்க வேண்டாம். ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு. கடைசி நம்ம வேலை போய் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மையா சொல்ல போனா வசனத்துல அநேக வேத உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்படத்தில் உள்ள போதையில் அப்படின்னா என்னது? ஆண்டவருக்கு நேரா சில ஆட்களை ஆத்துமாக்களை தேவனுக்கு நாள திருப்பி விடணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அதை திருப்பதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? நீங்க ஆத்துமாக்களை சம்பாதிக்கவும் கொள்ளலாம், சம்பாதிக்கவும் செய்யலாம், ஆத்துமாக்களை கொள்ளையிடவும் செய்யலாம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சம்பாதிக்க போறீங்க? எத்தனை பேர் கொள்ளையிட போறீங்க? கொள்ளையடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்ல, ஓப்பனா பேசாம கொஞ்சம் கட்சி வேணும். சொல்லுங்க பிரதர், கட்சி வேணும். ரெண்டாவது கொஞ்சம் அப்படிதான் நிக்கணும், வேற வழி கிடையாது. எதுக்காக? ஆண்டவருக்காக. எதுக்காக? கொள்ளையடிக்க. தாவீது என்ன பண்ணா? ஆண்டவரே குடிப்பா, குடிப்பான் போ. இப்போ போய் ஆண்டவர் ஆத்மா தருகிறா. நீ என்கிட்ட வந்து கேட்க, நான் தரது ரெடியா தான் இருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் போறேன், குடிப்பீரா? குடிக்க ரெடி. ஓகே. அப்ப அதுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் கொஞ்ச நேரம் தியானிக்கிறோம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் குளிர்ந்து போயிருக்கீங்க? அல்லேலூயா. சோத்திரம். அதாவது ஆண்டவரை சிலுவையில் அரைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அல்லேலூயா. அப்போ பேதுரு யாரு? சீசன். அது எப்போ? அவன் வந்து என்னதுன்னா, அதாவது அவுட்டர் ரிங்கு, இன்னர் ரிங்கு, இன்னர் ரிங்கு, இன்னொரு ரிங்கு, ரொம்ப க்ளோஸ் ரிங்கு. யாரு? பீட்டர். அல்லேலூயா. அப்போ சீசனை குளிர் காஞ்சிட்டான். அந்த குளிர் காஞ்ச சீசனையும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறது அவருடைய வசனம் மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை பேசினாலும் அவனை உங்களால அவனை எழுப்ப முடியாது. அவர் பேசுற ஒரு வார்த்தை அவனை எழுப்பி விட்டுரும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட எழுப்பிடுவாராக. கர்த்தர் நல்லது. அப்போ இங்க பலவானா யாரு? வேகமா கூட வாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்றி பலவான முந்தி கட்டணும். பலவானா யாருங்க? இந்த வசனத்தின் படி பிசாசு. அப்போ உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ஜெய்சாண்டிக்கா ஒரு ஆள் இருக்கான், பலவான் இருக்கான் அப்படின்னு எனக்கு சங்கர் பிரதர் தான் கொஞ்சம் இருக்குல்ல, கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட் தப்பா நினைக்கிறேன் பிரதர். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி என்ன மாதிரி நீ அண்ணா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனேன்னா இன்னெல்லாம் லூசு போயிடுவாங்க. கரெக்டு தானே? உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அப்ப பலவான் யாரு? பிசாசு. அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவன் ஆண்டவருக்கு மேல உயர்வேன்னு சொன்ன ஆளு. அப்போ அவ்வளவு பெரிய பலவான யாருதான் மோதணும்? உலக நியதி எப்படி? பலவானோடு பலவானத்தான மோத வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரதர் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பலவானோடு மோதுவதற்கு உங்களை பலவீனமாகி உங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வசனம் இருக்கு சங்கீதத்துல, வேதத்துல என்னால எடுத்து படிக்க முடியல, நேரம் ஆயிரும். அப்ப வசனம் சொல்லுது, வாலிபர் பலவான் கையில் உள்ள யாரு? அந்த பலவான் யாரு? ஆண்டவர். அவரும் யாருதான்? பலவான் தான். அப்போ இந்த பலவானுக்கு மோதுவதற்கு அவரெல்லாம் தேவையில்லை. என்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட இந்த தாவீது போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பார்க்க பொழுது மாதிரி தான் இருப்பான், ஆனா வீரியம் பெருசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. அவன் எங்க போனாலும் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் போற இடத்துல துதி இருக்கும், துதி இருந்தா நான் வந்துருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தவெல்லாம் அவனுடைய ஆள் உயரத்தை பார்ப்பான், இவன் ஒருத்தன் தான் எந்த இடத்துல கேப் இருக்குன்னு பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பலவான மேற்கொள்ள பலவீனமாகிய யாரத்தான் தெரிஞ்சு கொண்டார்? ஆண்டவர். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அப்போ இந்த பலவான மோதி முதல்ல என்ன பண்ணணும்? கட்டணும். ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிற காரியத்தை கொள்ளையிடணும். இதுக்கு என்ன தேவை நமக்கு? நல்ல ஒரு காரியம். அதுக்கு என்ன தேவை? முதல்ல வந்து
ஒரு இடத்துல போய் கொள்ளையிட போறோம் அப்படின்னா அவன் என்னெல்லாம் பண்ணுவான்? பிளான் போடுவான். ஐயா மதி சூப்பர் பிளான் போடுவான். என்ன பிளான் போடுவான்? எப்போ வாரான், எப்போ போறான். ரெண்டாவது என்ன பண்ணுவான்? எப்படி உள்ள போலாம். சூப்பர். உங்களை எல்லாத்தையும் கடத்தல்கார லிஸ்ட்ல சேர்த்துவோம். கத்த நல்ல ஓகே. பிளான் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம பலவான கட்டணும்னா நாம கட்டப்பட்டிருக்க கூடாது. அல்லேலூயா. எதுல கட்டப்பட்டிருக்க கூடாது? எந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அவனுடைய சரக்கு நம்ம கிட்ட இல்லாம இருந்தாதான் அவன் சரக்கை உள்ள போய் அவன் எடுக்க முடியும். இல்லையே சொல்லுங்களேன். அப்படின்னா தேவனுடைய அன்பின் கைகளை மாத்திரம் தான் கட்டப்பட்டிருக்குமே தவிர பிசாசுடைய எந்த ஒரு கயிறும் என்ன கட்டி வச்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா தான் தைரியமா போய் கட்ட முடியும். யார? பிசாசின் கிரியைகளை. ஓகே, அப்ப எப்படி கட்டணும் அதெல்லாம் பார்த்தா அது வேற மாதிரி ட்ராக்ல போயிடும். இதோடைய இந்த வசனத்தை பேஸ் பண்ணி ஒரே ஒரு காரியத்தை யோசுவா புத்தகத்துல நம்ம தியானிக்க போறோம். எனக்காக எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வேகமா வாசிங்க. ஜோஷுவா 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவையும் கூட்டிக் கொண்டு இருந்து ஆய் பட்டினத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன் இருக்கா? ஒப்பு கொடுப்பேன் இருக்கா? ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு அப்ப ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிட்டானா? இல்ல. ஜெயிச்சானா? இல்ல. அப்போ ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆனா என்ன அவன் போய் மேற்கொள்ளல. வாசிங்க. நீ எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என் மனதுல போர்த்த ஒரே ஒரு வார்த்தை பதிவிட. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் பக்கத்துல சொன்ன பிரதர், நீங்க தான் தேவனுடைய பதிவிட. நல்ல தைரியமா சொல்லுங்க. நீங்க தான் தேவனுடைய பதிவிட. தேவனுடைய பதிவிட யாருன்னா நீங்களும் நானும் தான். ஓகே, இங்க இந்த பதிவிட ஆண்டவர் தான் வைக்க சொல்றாரு. முத பதிவிடங்கிற வார்த்தை வர்ற ஒரே இடம் இந்த இடம். அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா. நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஆனந்த ஞானம் உள்ளவர். பதிவிட அப்படின்னாலே அது சொல்றாங்க, அது மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. எப்படி? அது ஒரு வியூகம், ராணுவத்துடைய ஒரு வியூகம். முத ஆண்டவர் இந்த இடத்துலதான் எதை சொல்றாரு? பதிவிடைய வை அப்படிங்கிறாரு. ஏன் வைக்க சொன்னாரு? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். மோசே நாட்கள்ல ஆண்டவர் எந்த ஊழியத்தை கொடுத்தாரு? அதுக்கு பேரு பணிவிட. சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையில இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். 2-3 வருஷத்துக்கு முன்னால தியானிச்சிருக்கோம். அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன ஊழியம் பணிவிட. சொல்லுங்க. அல்லேலூயா. ஜோஷுவா கிட்ட ஆண்டவர் சொல்றது பதிவிட. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மோசே நாட்கள்ல பணிவிட ஊழியம். அல்லேலூயா. இங்க புதுசா ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது என்னது? பதிவிட. ஓகே, இப்போ மோசே காலத்துல பணிவிட ஊழியம் பண்ண ஆசாரியன் அவனுக்கு இவனுக்கும் அப்படி நான் மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இப்போ பணிவிட ஒரு பக்கம், பதிவிட ஒரு பக்கம். இப்போ 2 பேருக்கும் ஒவ்வொரு காரியத்தை பார்த்தலாமா? நல்லா இருக்கும். ஓகே, இவன் பணிவிடக்காரன். இவன் எங்க நிப்பான்? ஆசாரியன் எங்க நிப்பான்? ஓகே, ஆசாரியன் யாருக்கு முன்னால் நிப்பான்? ஜனங்களுக்காக. யார் முன்னால் நிப்பான்? கர்த்தருக்கு முன்னால் நிப்பான். ஆனா பதிவிட அவனும் நிப்பான். யாருக்காக? ஜனங்களுக்காக. யார் முன்னால் நிப்பான்? பிசாசுக்கு முன்னால் நிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவன் பணிவிட ஊழியம். பணிவிட ஊழியம் யாரு? ஆசாரியன். யாரு? கூட இருக்கீங்களா இல்லையா? நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து வந்துருங்க. அப்போ பணிவிட ஊழியம் என்னது? ஆசாரியன். பதிவிட ஊழியம் என்னது? யுத்த புருஷன். சொல்லுங்க. பதிவிட என்னது? யுத்த புருஷன். நீங்க தானே யாரு? சந்தோஷமா சொல்லுங்க. சும்மா பயப்படாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். யுத்த புருஷன் தானா? ஆமா, யுத்த புருஷனா தான் முதல்ல சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சுத்தம் நமக்குள்ளே இருக்கும். கர்த்தர் நல்லவர். அப்ப இவன் ஆசாரியன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் முன்னாடி நிப்பான். இவன் எங்க நிக்கணும்?
பிசாசு முன்னால் நிக்கணும். இவனுடைய வேலை என்னது? எப்போது என்னத்தை சுமந்துட்டு போவான்? இவன் என்னத்தை சுமப்பான்னா பெட்டியை சுமப்பான். சொல்லுங்க, ஏன் யாரு? ஆசாரியன் பெட்டியை சுமப்பான். பதிவிட ஊழியம் பண்றவன் தீவட்டியை சுமப்பான். அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. அவன் கையில தீவட்டி இருக்கும் இல்லையா? இவன் 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 சுமப்பதெல்லாம் என்னது? பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அல்லையா? மூணாவது ஒரு காரியம், இவன் எங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான். யாரு? பணிவிட. பணிவிட எங்க நிற்பான்? நான் யாரையும் கூட்டி குறைச்சி சொல்ல தயவு செய்து மன்னி, நீங்க வேற மாதிரி இன்டர்பிரேட்லாம் எடுத்துட கூடாதான். நான் வந்து இந்த காரியத்தை 2 காரியத்தையும் சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு மனசுல போட்டதுனால பாரத்தை கொடுத்ததுனால உங்ககிட்ட சொல்றேன். வேற யாருமே எந்த காரியமும் எல்லாமே ஆண்டவர் தேவை. கர்த்தர் நல்லவர். இவன் இவன் எங்க போய் நிற்பான்? பணிவிட ஊழியக்காரன் எங்க போய் நிற்பான்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அங்க என்ன இருக்கும்? அங்க இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் வந்துட்டாங்க. என்ன இருக்கும் அங்க? மகிமை. அந்த மகிமை எப்படி சொல்லுவாங்க? ஷெக்கினா, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா க்ளோரி சொல்லுவாங்க தானே. அப்போ அவன் பார்க்கக்கூடியது எல்லாமே தேவனுடைய மகிமையை பார்ப்பான். இவன் இவன் அவன் மகிமைக்கு முன்னால் நிற்பான். பதிவிட யுத்த புருஷன் இவன் நிக்கிறது எல்லாமே அந்தகார வல்லமைக்கு முன்னால் நிற்பான். அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்களேன். இவன் தேவனுடைய மகிமைக்கு முன்னால் நிற்கான். இவன் அந்தகாரத்தின் எல்லா வல்லமைகளுக்கு முன்னால. அல்லையா சொல்லுங்க. சரி, இன்னொரு காரியம், இவனுக்கு இவனுடைய ட்ரெஸ் அதை மட்டும் வாசிக்கலாமா? எனக்கு வேகமா வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 28, 33, 34 வேகமா வாசிங்க. வேகமா முடிக்கணும். 10 நிமிஷம் தான் இருக்கு. அங்கேயும் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமுமாய் தொங்குவதாக. இது யாருக்கா? ஆசாரிய ஊழியம் பண்றவன் ட்ரெஸ் எப்படி இருக்கணுமா? ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு டிசைன். எதுக்கு அப்படியா? வாசிவா. ஆரோன் செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அந்த சத்தம் கேட்கும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். இவன் ட்ரெஸ் இவன் நடந்தாலே சத்தமா இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க. அவன் அங்கி போட்டிருப்பான். ஒன்னு மணி இருக்கும், இன்னொன்னு மாதுளம்பழம். இவன் நடந்து போகும்போதே சல 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 சத்தம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் பணிவிட, இவன் போனா சத்தம் இருக்கணும். பதிவிட ஊழியக்காரன் மட்டும் இந்த மாதிரி சத்தத்தோட ட்ரெஸ் போட்டு போனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்த நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சத்தமே படாது. மைக் எல்லாம் பார்த்துப்பீங்களா? இந்த டிஸ்கவரி எல்லாம் போடும்போது இந்த விலங்குகளை போட்டோ எடுப்பான், இந்த பறவை எல்லாம் போட்டோ எடுப்பான். அவன் இந்த கீழே வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த செத்தன இந்த இலை தலெல்லாம் இருக்கும். அதுல அது மாதிரியே இருக்கும். அப்படி கீழே ஒருத்தர் படுத்திருப்பான், திடீர்னு எந்திரிப்பான். அவன் ட்ரெஸ்ஸும் கீழே போட்டுக்கிற மண்ணு அந்த இலை தலெல்லாம் எல்லாம் ஒன்னா இருக்கும். இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல there is no sound. இங்க சத்தம் வேணும், அங்க சவுண்ட் இருக்கக்கூடாது. வெளியே சொல்லுங்க. ஏன்னா அவனை எவனுமே யாருமே அவனை நான் இப்படியா இருந்தேன். there is no sound so that nobody can form. வெளியே சொல்லுங்க. எந்த சத்தம் இல்லாம இருந்தாலும் இவன் யாராலையும் கண்டுபிடிக்கப்படக்கூடாது. இன்னொரு காரியம், இவன் ஆசாரியன். இவன் யாரோடு தான் இருப்பான்? தேவனோடு சஞ்சரிப்பான். சொல்லுங்க. பணிவிட தேவனோடு சஞ்சரிக்கிற ஊழியம், பதிவிட தேவையில்லாத சங்கரிக்கிற ஊழியம். இப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷன்? பணிவிட ஊழியம் நான் வரேன் எடுத்துக்கோங்க அப்படி போய் நின்றுலாமா? அதே மாதிரி பதிவிட நான் இருக்கேன், நான் தான் போனா டப்புன்னு நந்தானி செஸ்ட்லாம் அளந்து பார்க்கணும், முடிஞ்சு தம்பி நீ கிளம்பி அப்படின்றோம். அப்படிதானே? பணிவிட ஊழியமும் பதிவிட ஊழியத்துக்கும் செலக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை தெரிஞ்சு கொண்டிருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னது போல மோசே நாட்கள்ல என்ன ஊழியை கொடுத்தாரு ஆண்டவர்? பணிவிட. சரி, இப்ப நான் கேட்கிறேன், வேகமா முடிக்கிறேன். வந்தது யோசுவா வந்து ஜனங்களை கூட்டு போறாரு. முதல்ல என்ன தடை வந்தது? யோர்தான். அவங்க என்ன பண்ணாங்க? யாரு முன்னால போனா யோர்தானுக்கு? யோசுவா 3:1 வாசிங்க வேகமா. யோசுவா 3:1. அதிகாலமே யோசுவா தம்பி நல்லபடி அதிகாலமாவா இருக்கு. ஜனங்களை நோக்கி 3:1 தான். அதிகாலமே கரெக்டா தானா? ஏப்பா கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லியா? பயந்துறானே. ஓகே 3:1 வாசிமா. ஸ்ரீராமே வாசிமா. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி
பண்ணி யோர்தான் மட்டும் வந்து. அதுக்கு பின்னால அந்த வசனத்துக்கு பின்னால அந்த அதிகாரத்துக்கு பின்னால போத்தீங்கன்னா யார் முதல்ல போவா? லேவியன், பெட்டி ஆசாரியன், பணிவிட ஊழியக்கான முன்னால போவான். எப்ப போறான்? அதிகாலமே. சரி, ஓகே. ரெண்டாவது எரிகோல. இதான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி? மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. சொல்லுங்க, இதெல்லாம் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா? எக்ஸிக்யூட் பண்றது யாரு? There is no Moses but Joshua. மோசஸ் டைம்ல பணிவிட, ஜோஷுவா டைம்ல பணிவிடையும் இருந்துச்சு. நான் பின்னால் வரேன். கத்த நல்லவர். சரி, இப்ப எரிகோ வருது. எரிகோல என்ன பண்ணா? 6:12 வாசிங்க. ஜோஷுவா அதிகாலமே இருந்தா. இதுவும் அதிகாலமே வா. நல்ல படிப்பா, நல்ல படிச்சாமா. கத்த நல்லவர். எல்லாரும் பாத்தீங்களா? அப்ப அங்க பார்த்தோம் யோர்தான்ல என்ன பண்ணாங்க? அதிகாலமே. யோர்தான்ல யார் போறா? யோசுவா. அதிகாலமே யோசுவா வந்துருச்சு. யார முன்னால வைக்க? ஆசாரியர். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். ஓகே, சரி. இங்க என்ன பண்றான்? அதே போலதான். எப்போ? அதிகாலமே. என்ன பண்றான்? பெட்டியை வாசி 12 வாசி. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க என்ன நடக்கும்னா, ஆசாரியன் போவான், முன்னால போவான். அதுக்கு முன்னால பூரிகைகளை ஊதுகிற ஒரு 7 பேர் வைப்பான். பூரிகைகளை ஊதுகிறவங்க. அதுக்கு முன்னால யுத்த சன்னத்தரை வைப்பான். அதுவே சொல்லுங்க, யுத்த சன்னத்தர் அப்படின்னா அந்த ஆர்ம்டு மென் அப்படின்னு, ஆர்ம்டு ட்ரூப்ஸ் அப்படின்னு. சரி, ஓகே. இங்க என்ன நடக்கு? இங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி? இங்க முதல்ல அங்க யோர்தான்ல பெட்டி சுமக்கிற ஆசாரியர், இங்க பெட்டி சுமக்கிற ஆசாரியர், அதுக்கு முன்னால எக்காலம் கூந்துருக்கிறவங்க, அதுக்கு முன்னால யுத்த சன்னத்தர். சரி, இந்த ஆய் இருக்கு. ஆய் சொல்லுங்க. யோர்தான்ல ஒரே தடவை வெற்றி கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி. எரிகோல என்ன நடந்துச்சு? அதுலயும் முதல் தடவை ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். சுத்தி வர சொன்னார். முதல் தடவை வெற்றி. ஆயில முதல் தடவை வெற்றி பெற்றானா? அல்லேலூயா. எத்தனை பேரு மினிஸ்ட்ரியில ஏன் ஆண்டவர் இது எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் நாங்களும் பிரயாசம் இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு இது சம்பவிக்க மாட்டேங்குது? ஏன் கை கூடி வர மாட்டேங்குது? எத்தனை பேர் இந்த கேள்வியோடு இருக்கிறோம்? எத்தனை பேர் கேள்வியோடு இருக்கோம்? நானும் உண்மைக்குமே ரொம்ப பெரிய கேள்வியோடலாம் இருக்கேன். அவ்வளவு பிரயாசம் எடுத்தோம், கையில கண்ணில் ஒன்றும் பார்க்கவே முடியல. ஏன் ஆண்டவரே? ஜோஷுவா அங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறான், அப்படி புழுதியில கடந்து கூப்பிடுறான், ஆண்டவரை கூப்பிடுறான். அப்பதான் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன காரியம்? முத என்ன சொன்னாரு? பதிவிடைய. சரி, எனக்காக இந்த ஆயில ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஐடியா தான், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த என்ன காரியம்? பதிவிட. என்ன பண்ணலாம்? எனக்கு வாசிக்காங்க, எனக்காக யாராவது வாசிங்க. யோசுவா 8:3 வாசிமா. அப்பொழுது ஆயியின் மேல் போக, எல்லாரும் தயவு செய்து இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. வாசிமா. அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரனான 30,000 பேரை தேர்ந்தெடுத்து ராத்திரியிலே இங்க மட்டும் ஏன் ராத்திரியும் படிக்க, காலையிலும் படிப்பான். நல்லா படிச்சிரு. பைபிள் எப்படி இருக்கு? ராத்திரி தான் இருக்கா? எல்லா பைபிளும் அப்படிதான் இருக்கா? ராத்திரி தானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல தோற்றமோ அந்த இடத்துல வெற்றி பெறணும்னா ஆண்டவர் பகல் அனுப்பல, காலையில் அனுப்பல. எப்ப அனுப்புறாரு? ராத்திரியில. பணிவிடக்காரன் அதிகாலமே போவான், பதிவிடக்காரன் ராத்திரியில கிரியை செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? பதிவிடைய. ராத்திரியில. ஜோஷுவா சொல்றாரு ராத்திரியில அனுப்பு. இதே மாதிரி இதை தியானிக்கும் போது இன்னொரு காரியம் என் மைனஸ்ல அப்படி கிளாஸ் ஆச்சு. ஒருத்தன் ராத்திரியில போய் வேலை பார்ப்பான். அது யாரு? அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? ராத்திரியில ஆண்டவர் யாரெல்லாம் ஏவுற? ராத்திரி என்பது வசனம் சொல்லுங்க, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. என்ன காலம் வருதான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்திலையும் சில பதிவிடை ஊழியத்தின் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது போல இவன் கையில் என்ன இருக்கும்? தீவட்டி. இவன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? சத்தம் கேட்காது. மாதுளம் போலாம், அப்புறம் என்னது? சத்தம் கேட்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் அங்க மகிமையை பார்த்தவன் இப்ப எங்க நிக்கிறான்? அந்த கால வல்லமைக்கு முன்னால அவன் ஆசாரியன் பணிவிட அங்க நிற்பான். இவன் எங்க நிக்கணும்? அந்த கால வல்லமைக்கு முன்னால நிக்கணும். இவன் நின்னதுனால தான் அவனும் யாருக்காக நிக்கான்? ஜனங்களுக்காக நிக்கான். அங்க கொஞ்சம் பெசகல் ஆயிட்டுனா டெட் பாடி தான் வரும். அப்படித்தானே? குளோரி ஷெக்கினா மகிமை உள்ள போயிடுவேன். கொஞ்சம் அசுத்தமா இருந்தா என்ன நடக்கும்?
டெட் பாடி, ஏன்னா முடியல, அவ்வளவுதான். இங்க இவன் கொஞ்சம் ஆயத்தம் இல்லைன்னா இங்க யுத்த புருஷன், இங்க பதிவிடக்காரன், இங்க என்ன நடக்கும்? எதிரி. அதனாலதான் சொன்னேன், நம்ம முந்தி கட்டணும்னா அவனுடைய கட்டு நமக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயா இருந்தா உள்ள போய் ரெடியா போய் அட்டாக் பண்ண முடியும். அப்போ பக்கத்துல கைப்பிடிங்களா பிரதர், இவன் போய் நல்லா இருக்கும், இவன் போய் பாத்தீங்கன்னா பட்டணத்தை, அதுக்கப்புறம் வாரேன் பட்டணத்தை முதல்ல பக்கத்துல சொல்லுங்க பிரதர், பட்டணத்தை பிடிக்கணும்னா அதாவது பட்டயத்தை பிடிக்க பிரதர், பட்டயத்தை பிடிக்காம பட்டணத்தை பிடிக்க முடியாது. அல்லே சொல்லுங்களேன், அல்லேலூயா. பட்டயம் என்னது? அவருடைய வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜோஷுவா கேட்க, ஆண்டவரே ஜோஷுவா he didn't ask any single question to God. ஆண்டவரே மோசேட்ட சொன்னீங்க, நீங்க பணிவிடையை தான வைக்க சொன்னீங்க, ஆண்டவரே எதுக்கு புதுசா ஒரு பணிவிடைன்னு சொல்றீங்க? அவன் எந்த கேள்வி கேட்கல. அவனுடைய வாஞ்சல், ஆண்டவரே we have to continue towards Canaan. அதுக்கு முன்னால இந்த ஏரியாவை நாங்க வின் பண்ணணும். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பதிவிட, அதுலயே சொல்லுங்க. அது பனியாசா இருக்கலாம், ஷாபியாவா இருக்கலாம், அது வந்து ஐகாடா இருக்கலாம், ஒர்க்கர்ஸ் வில்லேஜா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எந்த கிராமமா இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். நீங்களும் நானும் தேவனுடைய பதிவிட. அதுலயே சொல்லுங்க. பணிவிட ஊழியம் தேவ ஜனங்களுக்கான ஊழியம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பணிவிட ஊழியம் தேவ ஜனங்களுக்கான ஊழியம். பதிவிட ஊழியம் தான் தேவனுக்காக ஜனங்களை திருப்புகிற ஊழியம். அல்லையே சொல்லுங்க. அந்த பழைய ஏற்பாட்டுல பதிவிடல பட்டணத்தை தீ கொடுத்துவான், இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையிடுவான். அல்லையா? இங்க அவனுடைய கிரியைகளை அழிச்சு அவன் கையில இருக்கிற அநேக காரியத்தை ஆண்டவர் நீங்களும் கொள்ளையாடி கொண்டு வரணும். அல்லையா? அதனாலதான் ஆண்டவர் பதிவிடைய வச்சார். பதிவிட வச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 8வது அதிகாரம் 19 வாசிங்க. அவர்கள் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஆகிய மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது 27 வாசிமா. 27 கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி நிர்ஜீவங்களையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேல் எடுத்து கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டெரித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாலை கிடக்கும் மண்மேடாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த இருக்கிற இடத்தை எப்படி பண்ணிட்டாங்களா? பாலான மண்மேடா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த காலத்துல பாலான மண்மேடாகிட்டாங்க. இந்த காலத்துல பாலான மண்மேடெல்லாம் ஆண்டவருக்கு நேரம் திருப்பினா அந்த இடம்லாம் கட்டப்படும். அல்லையா சொல்லுங்க. இதுக்கு தேவன் நம்பி இருப்பது பணிவிடைய ஆட்களை அல்ல, பதிவிடைய ஆட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லையா? கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் உணர்த்தின காரியம், அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க நானும் அவனுடைய காரியத்தை கட்டணும்னா அவனால நீங்களும் நானும் கட்டப்பட்டு இருக்க கூடாது. வேதத்துல எல்லாருக்கும் தெரியும் தானே? சிம்சோன் தெரியும் தானே? சிம்சோன் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? அவன் உண்மையை சொல்ல போனா அவனும் ஒரு பதிவிட தான். பெரிய காரியங்களுக்காக ஆண்டவர் வச்சிருந்தார். எனக்கு ஒரு வசனம் வாசிங்களா? நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:2 வாசிங்க வேகமா. இன்னொருத்தங்க 9 வாசிங்க. நான் இதோட முடிக்கிறேன். 16:2 16:9. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாய் இருக்கிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு வா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து வா முழுவதும் பேசாதிருந்தார்கள். இங்க ஒரு பதிவில இருக்கிறாங்க. பதிவிட யார கொல்லணும், யாரை கொண்டு போட்டணும்? சிம்சோனு. அப்புறம் 9 வாசிங்க எனக்காக வேகமா. பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள். ஓகே, போதும். அப்போ சிம்சோன் என்பவன் ஒரு பதிவிட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பதிவிட. இப்ப இவனை பிசாசு என்ன பண்றான்? இவனை எப்படியாவது உவச்சு கட்டணும். அதுதான் சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னது போல, ஷெக்கினா மகிமைக்குள்ள போனவன் சரியில்லைன்னா திரும்ப வெளியில வர முடியாது. அதே மாதிரி அந்த கால வல்லமைக்கு முன்னால் நீங்கள் நானும் சரியில்லைன்னா மறுபடியும் நமக்கும் சில சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஊழி பண்றது ஏதோ கூட போனது அப்படி பண்ண இப்படி பண்ண, சரியான கொள்ளை நமக்கு வேணும்னா நம்ம சரியான நபரா இருக்கணும். தாவீது சும்மா தாவீது கிட்ட உள்ளதெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டான். அவன் தாவீது போய் கேட்டோம்னா ஆண்டவர் போன்னு சொன்னோன்னே தாவீது போய் எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு நீங்களான அந்த கொள்ளை நமக்கு வேணும்னா நம்ம கிட்ட எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்ப இவன் எப்படிப்பட்ட ஆளு? இவன் ஒரு பதிவிட, தேவனுடைய பதிவிட. பிசாசு விரோதமா எதை வச்சான்? பதிவிடைய வச்சானா இல்லையா? வச்சான். என்ன நடந்தது?
எவனுக்காக ஆண்டவர் அவனை நியமித்தாரோ அவன் கையிலேயும் மடிந்து போறான். யார் கையில? பெலிஸ்தீன் கையிலேயே மடிந்து போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்க. இந்த நாள்ல ஆண்டவரே, அப்ப அந்த நாள்ல உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மோசே கிட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சில ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினீங்க. ஆண்டவரே, அவங்க எல்லாம் தேவனுக்கு முன்னால் நிற்பாங்க. அவன் வஸ்திரத்துல சத்தம் கேட்கும். அவன் பெட்டியை சுமக்கிறாரு. அவன் எல்லாம் காலையில தான் எழும்பி புறப்படுவான். ஆனா யோசுவா கிட்ட எப்பொழுது யோசுவாவின் தலைமுறை ஆரம்பித்ததோ கர்த்தர் அவனிடம் பதிவிடையை வைக்க சொன்னீங்க. ஆண்டவரே, this is the military strategy. பிசாசு கொள்ளை அடங்குனா இந்த பதிவிடை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எங்க சபையில ஒரு கூட்ட பதிவிடை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, எங்க ஆடையில எந்த சத்தமும் வேண்டாம். ஆண்டவரே, ஆனா நாங்க உங்களுடைய பெட்டியை சுமக்கல, நாங்க தீ வட்டியை சுமக்கிறோம். பட்டணத்தை பிடிக்க வாஞ்சிக்கிற நாங்க பட்டையிலாம போயிட முடியாது. ஆண்டவரே, அப்பா, ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் சிம்சோனை தேவன் படைச்சிங்க. அவனை ஒரு பதிவிடையா வச்சிங்க. ஆனா அவனே விழுந்து போயிட்டான். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே தேவனுக்கு என்று அநேக காரியத்தை கொள்ளையாடி கொண்டு வர ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவீராக. ஆண்டவரே, தேவனுக்கு நேராய் ஆண்டவரே, அப்பா கர்த்தருக்கு நேராய் ஒரு கூட்ட ஜனங்களை திருப்ப ஆண்டவரே எங்கள் கரங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்க ராத்திரியில தான் போவோம். ஆண்டவரே, அங்க ராத்திரியில தான் பதிவிடைக்காரன் அனுப்புனீங்க. நாங்களும் அப்படிதான் போறோம். எங்களுக்கு பலத்தை கொடுங்க. அவனுக்கு முகத்துக்கு முகமும் நேருக்கு நேரா ஆண்டவரே அவனை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, அப்ப நீங்க சொன்னீங்களே சீசருக்கு சொன்னீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்க. 12 பேருக்கு அதிகாரம் கொடுத்தீங்க. அந்த அதிகாரம் கொடுத்தவர ஒருத்தன் ஆண்டவரே அந்த காலத்தினால விழுந்து போயிட்டாங்க. யூதாஸ் விழுந்து போயிட்டான். மறுபடியுமா கர்த்தர் ஆண்டவரே சீசர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க. எந்த நாள்ல ஒருவேளை நாங்க எங்கேயா சோர்ந்து இருந்தா எங்களுக்கு பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, நாங்க செய்கிற ஊழியம் என்ன என்பதை எங்க கண்களை தரங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டியது என்பது ஆண்டவரே அவன் கையில இருக்கிறத நாங்க புடிச்சு கொண்டு வந்து எப்படி தாவீது சிங்கத்துடைய வாயிலிருந்து ஆட்டமிட்டான் அதே காரியம் தான். ஆத்மா என்பது லேசான காரியம் இல்ல. பிசாசின் வலையில இருக்கிறத நாங்க பிடிக்கி கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு பலம் வேணும். அதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்களை கரங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தை கொடுங்க, பட்டயத்தை கொடுங்க. உங்களுடைய பலத்தால் எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சின்ன குடுகுதான் ஆண்டவரே, ஆனாலும் இது நம்முடைய வீரியத்தை வைங்க, வீரியத்தை வைங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவனின் பதிவிடைகளை மாற்றுங்க. இந்த திருக்கரத்திகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை ஆட்கொண்டு நடத்தும்படி காட்சிக்கிறோம். தேவகத்தை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிக்க நம்ம எல்லாம் மக்கள் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.